ஒரு சிவலிங்கம். அதை தரிசித்தாலே வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகும் என்று மக்கள் நம்புகிறார்கள். இரவில் தங்க ஒளி போல பிரகாசிக்கும் அந்த லிங்கத்தின் பின்னால் என்ன மர்மம்? இன்று நாம் பார்க்கப் போவது பக்தர்களை அதிர வைக்கும் சொர்ணலிங்கேஸ்வரர் சிவன் கோவிலின் அதிசய வரலாறு. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி முழுவதும் அடர்ந்த காடாக இருந்ததாக கூறப்படுகிறது. ஒரு நாள் மேய்ச்சலுக்கு சென்ற மாடுகள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் தினமும் பாலை சிந்தத் தொடங்கின. இதை கண்ட கிராம மக்கள் அந்த இடத்தை தோண்டிய போது மண்ணுக்குள் புதைந்திருந்த சிவலிங்கம் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த லிங்கத்திலிருந்து வெளிவந்த ஒளி தங்க நிறத்தில் இருந்ததால் அவர் சொர்ணலிங்கேஸ்வரர் என அழைக்கப்பட்டார். இந்த கோவிலில் பல விசித்திரங்கள் நடந்ததாக பக்தர்கள் கூறுகிறார்கள். சிலர் இரவு பூஜை நேரத்தில் மணியோசை தானாக கேட்டதாக சொல்கிறார்கள். சிலர் லிங்கத்தின் மீது ஒளிவட்டம் தெரிந்ததாக கூறுகின்றனர். பிரதோஷ நாளில் தரிசித்தால் கடன் பிரச்சனை குறையும் என நம்பிக்கை. முக்கியமாக இங்கு நெய் தீபம் ஏற்றினால் தொழில் வளர்ச்சி கிடைக்கும் என்பது மிகவும் பிரபலமான நம்பிக்கை. சில வரலாற்று குறிப்புகளின்படி சோழ மன்னர்கள் இந்த கோவிலுக்கு தங்க நகைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. போருக்கு செல்லும் முன் வீரர்கள் இங்கு வந்து வழிபட்டார்களாம். ஏனெனில் சொர்ணலிங்கேஸ்வரர் அருள் இருந்தால் வெற்றி உறுதி என்று நம்பப்பட்டதாம். கோவிலின் மிகப்பெரிய மர்மம் இரவு நேரத்தில் நடக்கும் சில விசித்திர அனுபவங்கள். சில பக்தர்கள் சந்தன வாசனை திடீரென பரவுவது, யாரும் இல்லாமல். கோவிலின் மிகப்பெரிய மர்மம் இரவு நேரத்தில் நடக்கும் சில விசித்திர அனுபவங்கள். சில பக்தர்கள் சந்தன வாசனை திடீரென பரவுவது, அந்த அமானுஷ்யம் இங்கேதான் நடக்கிறது. யாரும் இல்லாமல் மணி ஒலி கேட்பது, சிவலிங்கம் பிரகாசிப்பது போன்ற அனுபவங்களை பகிர்ந்துள்ளனர். இதனால் இந்த கோவில் மர்ம சிவன் தலம் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு வந்து திருமண தடைகள் நீங்கியது, தொழில் வளர்ச்சி கிடைத்தது, கடன் பிரச்சனைகள் தீர்ந்தது என்று பலர் கூறுகிறார்கள். மகா சிவராத்திரி நாளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகிறார்கள். தங்க ஒளியில் அருள் தரும் சிவன் இன்றும் பக்தர்களின் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறாரா? இந்த கேள்விக்கான பதிலை அங்கு சென்ற பக்தர்களின் நம்பிக்கையே சொல்லுகிறது. ஒரு முறை இந்த கோவிலுக்கு சென்று தரிசித்தால் அதன் ஆன்மீக அதிர்வை உணரலாம் என்று மக்கள் கூறுகின்றனர். நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்கள் அனுபவத்தை காமெண்ட்ல சொல்லுங்கள். இப்படிப்பட்ட மர்மமான சிவன் கோவில்களின் கதைகளை தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.